நீங்க சாதாரணமாக ரொம்ப அமைதியா உங்க அறையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எந்த ஒரு வேலையும் இல்ல. ம். டிவியும் ஓடல. கையில இருந்த போனை கூட சற்று தள்ளி வச்சுட்டு வெறுமனே சும்மா உட்கார்ந்திருக்கீங்க. ம். அப்போ திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு எண்ணம் வந்து உங்கள மிக கடுமையா தாக்கும். ஆமா, அது நடக்கும். நீங்க அதை தூப்பிடவே இல்ல. ஆனா அது உங்கள விடாது. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பழைய அவமானம், இல்லனா எதிர்காலத்தை பத்தின ஒரு இனம் புரியாத நெஞ்ச அடைக்கிற ஒரு பயம். கரெக்ட். சற்றும் எதிர்பாராத அந்த நொடியில உங்க உடம்பு அப்படியே வியர்க்கத் தொடங்கும். இந்த அனுபவம் இத கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் நடந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இது மனித குலம் முழுமைக்கும் உள்ள ஒரு ரொம்ப பொதுவான அனுபவம்னு சொல்லலாம். ம். நாம எப்போ இந்த வெளியுலக தொடர்புகளை எல்லாம் துண்டிச்சிட்டு அமைதியா இருக்க முயற்சி பண்றோமோ, அந்த அமைதியான நேரத்துல தான் நம் மனதோட உண்மையான சுபாவமோ அதோட இருண்ட பக்கங்களும் வெளிப்படத் தொடங்குது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நான் படிச்ச வரைக்கும் 4 பேரு சம்பந்தமே இல்லாம இதே விஷயத்த வெவ்வேறு காலகட்டங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படியா? யார் அந்த 4 பேரு? சொல்றேன். பனிப்படர்ந்த மலைகள்ல வாழ்ந்த திபெத்திய தியானிகள், அப்புறம் மனித நடமாட்டமே இல்லாத எகிப்து பாலைவனத்து ஞானிகள், 1920கள்ல தனித்து பயணித்த ஒரு பிரெஞ்சு நாட்டு பெண், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு சித்தர்கள். வாவ், ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கே. ஆமா, இவங்க எல்லாரும் இந்த மனம் அப்படிங்கிற விசித்திரத்தை எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். இது கிட்டத்தட்ட 2000 வருஷங்களா மனிதர்கள் மனதை எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிற ரகசியத்தை உடைக்க போற ஒரு தேடல். சரி, இதை நாம் விரிவாக அலசுவோம். கண்டிப்பா. ஆனா ஒண்ணு, இந்த தேடல நாம வெறுமனே பழைய தத்துவங்களை கத்துக்கிற ஒரு நிகழ்வா மட்டும் பார்க்க கூடாது. பின்ன எப்படி பார்க்கணும்? இது அதற்கும் மேல காரண காரியங்களை மிக துல்லியமாக புரிஞ்சுக்கிற ஒரு உளவியல் தேடல். மனசோட இயங்கு முறைய நம்ம லாஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாமே நமக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிற இந்த விசித்திரமான சிக்கல்ல இருந்து விடுபட முடியும். ஓகே, இது நாம மிக எளிமையான ஒரு அன்றாட உதாரணத்திலிருந்தே தொடங்குவோம். நீங்க உங்க வீட்டு ஹால்ல அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. திடீர்னு நீங்க கூப்பிடாத ஒரு நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையறாரு. ம். அவர் யாரென்றே உங்களுக்கு தெரியாது. அவரை பார்த்து நீங்க, ஓ, இவர் என்னுடைய விருந்தாளி அப்படின்னு உரிமை கொண்டாடுவீங்களா? மாட்டோம், நிச்சயமா மாட்டோம். ஆமா, ஒருவேளை போலீஸ கூப்பிடுவீங்க, இல்லனா யாரோ வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க அப்படின்னு விலகி நிற்பீங்க. கரெக்ட். ஆனா இதுவே மனசுக்குள்ள நடக்கும்போது மட்டும், நான் ஏன் உடனடியாக பதறிப்போய், எனக்கு பயமா இருக்கு, நான் கவலைப்படுறேன் அப்படின்னு அந்த எண்ணத்தை என் சொந்த அடையாளமாகவே மாத்திக்கிறேன்? அங்கதான் நாம பண்ற பெரிய தப்பே இருக்கு. நிஜ உலகத்துக்கும் மனதோட உலகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம கையாளும் விதத்துல தான் அந்த பிழை நடக்குது. எப்படி சொல்றீங்க? அதாவது, நாம் அனுமதியே இல்லாம நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அது வந்த உடனே நீங்க சொன்ன மாதிரி இது என் எண்ணம் அப்படின்னு நாம உரிமை கொண்டாடுறோம். அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது தான் நாம் செய்யும் முதல் பெரிய தவறு. ஓனர்ஷிப் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு எண்ணம் தானா எழும்போது நிஜத்துல அதுக்கு எந்த பலமும் கிடையாது. திபெத்தியர்கள் மனதோட தன்மைய எம்ப்டினஸ் அண்ட் லுமினாசிட்டி அப்படின்னு சொல்வாங்க. எம்ப்டினஸ் அண்ட் லுமினாசிட்டி, அதாவது வெட்டவெளியும் ஒளியுமா? எக்ஸாக்ட்லி. மனம் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு சூன்யமான வெளி, அதே நேரம் எதையும் ஒளிரச் செய்யும் தன்மையும் கொண்டது. இதை கொஞ்சம் நம்ம காட்சிப்படுத்தி பார்ப்போமா? ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற ஸ்கிரீன் போலன்னு வச்சுக்கலாமா? மிக சரியான ஒப்பீடு. அந்த வெற்றுத்திரை இயல்பா காலியாதான் இருக்கும். எண்ணங்கள் அப்படிங்கிறது அந்த திரையில ஓடும் வெறும் ஒளிப்படங்கள் மட்டும்தான். ஓஹோ. திரையில ஒரு நெருப்பு எரியுற காட்சி வந்தா திரை எரிஞ்சிடுமா? எரியாது. அத போலவே ஒரு கோபமான எண்ணமோ பயமுறுத்துற எண்ணமோ வரும்போது மனதோட அடிப்படை தன்மை மாறிவிடுவதில்லை. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம். நான் நேத்து ராத்திரி தூங்கும்போது பல வருஷங்களுக்கு முன் நடந்த ஒரு கசப்பான சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் அதை நினைச்சு பார்க்கவே விரும்பல. அப்படி என்றால் என் அனுமதி இல்லாம உள்ள வந்த அந்த எண்ணத்தை நான் எப்படி கையாள்றது? திரையில ஓடுறது வெறும் ஒளிப்படம்னு எனக்கு அறிவுபூர்வமா தெரிஞ்சாலும், நிஜத்துல ஒரு பேய்ப்படம் பார்க்கும்போது எனக்கு வியர்க்குது, என் ஹார்ட் பீட் எகிரிகிறதே. அது எப்படி நடக்குது? ஏன்னா திரையில ஓடுற அந்த பேய்க்கு நிஜத்துல எந்த உயிரும் இல்ல. ஆனா உங்க கவனம், அதாவது உங்க அட்டென்ஷன் தான் அதுக்கு உணவாகி உயிரோட்டுது. என்னது கவனமா? ஆமா, நீங்க அந்த படத்தோட ஒன்றி போய் அது நிஜம்னு நம்பும்போது உங்களோட பயமும் உங்களோட கவனமும் தான் அந்த பேய்க்கு ஒரு உணர்ச்சிகரமான உயிரை கொடுக்குது. எண்ணங்களும் அதே போலதான். அப்போ அந்த எண்ணங்களுக்கு நாம தான் உயிர் கொடுக்கறோமா? கண்டிப்பா. அந்த வெற்று திரையில ஓடும் வெறும் பிம்பங்கள் தான் அவை. நாம் தான் அது கூட சண்டை போட்டும் விவாதத்தும் நம்முடைய கவனத்தை உணவா கொடுத்து அதுக்கு உயிரூட்டி விடுகிறோம். உங்க பழைய நினைவோட நீங்க சண்டையிட தொடங்கிய அடுத்த நொடியே அதுக்கு நீங்க சக்தி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம்.
கவனத்தை உணவாக கொடுப்பதா? ஆனா எனக்கு இங்க இன்னொரு பயம் வருது. நான் தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் எண்ணத்துக்கு பயந்து என் கவனத்தை உணவா கொடுத்துக்கிட்டே இருந்தா நிஜமாவே என்ன விபரீதம் நடந்துவிட போகுது? மிகப்பெரிய விபரீதம் நடக்கும். திபெத்தியர்கள் இத துல்பா அப்படின்னு சொல்றாங்க. துல்பா அப்படின்னா என்ன? தொடர்ந்து ஒரு எண்ணத்துக்கு நீங்க உணவளிக்கும் போது அது வெறும் எண்ணமா இல்லாம உங்க கட்டுப்பாட்டை மீறிய ஒரு தனித்தன்மை கொண்ட சக்தியாவே மாறிடும். இத நிரூபிக்க 19வது 20வது தசகங்கள்ல அலெக்சாண்ட்ரா டேவிட் நீல் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு நாட்டு பயணி ஒரு விசித்திரமான பரிசோதனைய செஞ்சாங்க. இருங்க, ஒரு பிரெஞ்சு பெண்மணி 19வது 20வது தசகங்கள்ல தனித்து பனிமலைக்கு சென்றதே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். வெளிநாட்டவர்கள் நுழையவே தடை விதிக்கப்பட்டிருந்த திபெத்திய மலைகளுக்குள்ள அவங்க எப்படி போனாங்க? ரகசியமா போனாங்க. பல மாதங்கள் கடுமையான பனிமலைகள்ல தனிமையில தியானம் செஞ்சாங்க. ஓகே, அவங்க அப்படி என்ன பரிசோதனை செஞ்சாங்க? எண்ணங்களுக்கு நாம கொடுக்கிற சக்தி நிஜமாவே ஒரு உருவத்தை உருவாக்குமான்னு சோதிக்கவங்க நினைச்சாங்க. அதுக்காக மிகவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிற குண்டான ஒரு துறவியோட உருவத்தை அவங்க தினமும் பல மணி நேரம் முழு ஈடுபாட்டோட கற்பனை செய்ய தொடங்கினாங்க. ஓகே, நரம்பியல் மாற்றங்களை, அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டியை உருவாக்குது. நரம்பியல் மாற்றங்கள்னா மூளையோட ஸ்ட்ரக்சரே இதனால மாறிடுமா? அந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது? நரம்பியல் அறிவியல்ல நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர் அப்படின்னு சொல்வாங்க. இத ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, புற்கள் நிறைந்த ஒரு மைதானத்துல நீங்க முறை நடக்கும்போது அங்க எந்த பாதையும் இருக்காது. ஆமா. ஆனா ஒரே திசையில தினமும் 100 முறை நடந்துகிட்டே இருந்தா அங்க புற்கள் அழிஞ்சு ஒரு ஒற்றையடி பாதை உருவாகும் இல்லையா? தொடர்ந்து நடந்தா அதுவே ஒரு தார் சாலை போல மூளையில உறுதியாகிடும். வாவ், நல்ல உதாரணம். அலெக்சாண்ட்ரா அந்த துறவியை தொடர்ந்து கற்பனை செஞ்சப்போ அவங்க மூளையில அந்த உருவத்துக்கான நரம்பு பாதைகள் ஒரு தார் சாலை போல மிக வலுவா மாறிடுச்சு. சரி, ஒரு சந்தோஷமான துறவியத்தானே அவங்க கற்பனை செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அங்கதான் கதையோட திருப்பமே ஆரம்பிச்சது. பல மாதங்கள் கழிச்சு அந்த துறவியோட உருவம் நிஜமாவே அவங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. நிஜமாவா? ஆமா. ஆரம்பத்துல அவங்க கூப்பிடும்போது மட்டும் வந்த அந்த உருவம் நாளடைவுல அவங்க கட்டுப்பாட்டை மீறி அவங்க எங்க சென்றாலும் பின்தொடர தொடங்குச்சு. இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த சந்தோஷமான துறவியின் முகம் கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா மாறி மெலிந்து பற்கள் கோரமா தெரிய அவங்களையே அச்சுறுத்தும் ஒரு இருண்ட அரக்கனா மாறிப்போச்சு. மை காட், அப்புறம் என்னாச்சு? தான் உருவாக்குன அந்த துல்பாவை அழிக்க, அதாவது மூளையில உருவான அந்த தார் சாலைய உடைக்க அவங்களுக்கு பல மாதங்கள் கடுமையான எதிர்த்தியான பயிற்சி தேவைப்பட்டுச்சு. இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற நீங்க நினைக்கலாம், நான் எந்த துறவியையோ அல்லது பேயையோ இப்படி கற்பனை செஞ்சு உருவாக்குறது இல்லையே அப்படின்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒவ்வொருத்தரும் தினமும் காலையில எழுந்ததுலேருந்து நான் தோற்று போய் விடுவேனோ, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இல்லையா? ஆமா, நிச்சயமா இருக்கு. அந்த பயம் என்கிற துல்வாவை நாமே ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாம நமது கவனத்தை கொடுத்து வளர்த்து ஒரு பெரிய அரக்கனா நம்ம வீட்டுக்குள்ளேயே மாற்றி வச்சிருக்கோம் அல்லவா? மிக துல்லியமான உண்மை அதுதான். அந்த பயம் என்ற துல்பாவை நம்ம அவ்ளோ வலிமையா வளர்த்து வச்சிருக்கோம். அது ஒரு கட்டத்துல நம் கட்டுப்பாட்டை மீறி நள்ளிரவுல நம்ம கழுத்தை நெரிக்க தொடங்குது. ஆனா நீங்க சொன்ன அந்த துல்வா அல்லது இந்த பயம் எப்போ நம்மை சரியாக தாக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு விசித்திரமான பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்ன் அது? நாம மிக சுறுசுறுப்பா ஒரு வேலையில மூழ்கி இருக்கும்போதோ, நண்பர்களோட சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போதோ அது நம்ம தொந்தரவு செய்யறதே இல்ல. ஆனா மிகவும் சோர்வா இருக்கும்போதோ அல்லது லீவ் நாள்ல அமைதியா ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த எண்ணங்கள் நம்மை மிக மோசமா தாக்குது. நான் பிஸியா இருக்கும்போது வராத இந்த அரக்கன் ஏன்னா அமைதியா இருக்கும்போது மட்டும் வர்றான். ஏன்னா எப்போ உங்க தற்காப்பு அரண்கள் தளர்ந்திருக்கோ, உங்க மூளை வேறு எந்த வேலையும் இல்லாம இருக்கோ, அப்போதான் அவை தாக்கும். இதை 3 மற்றும் 4ஆம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த எகிப்து பாலைவன ஞானிகள், அதாவது டெசர்ட் ஃபாதர்ஸ், மிக துல்லியமாக கண்டுபிடிச்சாங்க. எகிப்து ஞானிகளா? அவங்க என்ன சொன்னாங்க? உலகத்தோட மாயைகள்ல இருந்து விடுபட்டு முழுமையான அமைதியை தேடி அவங்க எகிப்தோட கடுமையான வெப்பம் நிறைந்த பாலைவனத்துக்குள்ள தனிமையில வாழச் சென்றாங்க. அங்கு மனித நடமாட்டமே இல்ல. ஆனா அங்கேதான் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய யுத்தமே தொடங்குச்சு. அவங்க இந்த எண்ணங்களை வெறும் சாதாரண எண்ணங்கள் அப்படின்னு சொல்லல. இவற்றை லோஜிஸ்மோய் அப்படின்னு அழைச்சாங்க. லோஜிஸ்மாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? லோஜிஸ்மோய் அப்படின்னா தந்திரம் கொண்ட எண்ணங்கள், கன்னிங் தாட்ஸ் அப்படின்னு அர்த்தம்.
இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நமது ஈகோ தனது பிழைப்புக்காக நமக்குள்ள ஒரு யுத்தத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஈகோவா? அதெப்படி? அமைதியில ஈகோவால உயிர் வாழ முடியாது. அதுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை தேவை. நீங்க மிகவும் எளிமையான நபரா இருந்தா கடந்த காலத்துல நீங்க செஞ்ச ஒரு சிறு தவற பூதாகரமாக்கி உங்களை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குற ஒரு எண்ணத்தை அது உருவாக்கும். ஓஹோ. அதே நீங்க உங்களை பற்றி பெருமை கொள்ளக்கூடிய நபரா இருந்தா மற்றவர்கள் உங்களை விட உயர்ந்துட்டாங்க அப்படிங்கிற பொறாமையோ அல்லது உங்களை வீழ்த்தும் ஒரு எண்ணத்தையோ அது உருவாக்கும். உங்க பலவீனமான நேரத்துக்காக ஈகோ ஒரு வேட்டை மிருகம் போல காத்துக்கிட்டு இருக்கும். இத நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா பாக்குறேன். என் ஈகோ ஒரு திருடனை போல திட்டமிட்டு என் அமைதியை குலைக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். சரி. என் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வரும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? என்னை காப்பாத்திக்க நான் சண்டை தானே போடணும். ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும்போது அதை பாசிட்டிவ் எண்ணத்தால அடித்து வீழ்த்த வேண்டாமா? எனக்கு பயம் வரும்போது இல்ல நான் தைரியமானவன் அப்படின்னு சண்டை போடுறதானே லாஜிக்கலா சரி? நீங்க சொல்ற இந்த லாஜிக் பௌதீக உலகத்துக்கு, அதாவது பிசிக்கல் வேர்ல்டுக்கு மிகவும் சரியான ஒண்ணு. ஒரு ஆபத்து வந்தா சண்டை போடுறது அல்லது தப்பிச்சு ஓடுறது, ஃபைட் ஆர் ஃப்ளைட் தான் வழி. ஆனா மனசோட உலகத்துல விதிகளே முற்றிலுமாக தலைகீழானவை. அப்படியா? மனசுக்குள்ள சண்டை போடக்கூடாதா? அங்க சண்டை போடுறது அப்படிங்கிறது சுத்தமா வேலைக்கே ஆகாது. ஏன்னா நீங்க தற்காத்துக்க முயற்சி பண்ற ஒவ்வொரு முறையும் இந்த எண்ணம் உண்மையானது, இது என்னை அழிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது அப்படிங்கிற அங்கீகாரத்தை நீங்களே அதுக்கு வழங்குறீங்க. அதாவது நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போதே அதுக்கு உயிர் கொடுத்துடுறேன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. மனதோட விதிகளின்படி ஒரு எண்ணத்தோட நீங்க போடுற சண்டையே அந்த எண்ணத்துக்கான மிகப்பெரிய உணவு. நீங்க சண்டையிட துல்பா இன்னும் பெரிதாகிட்டே தான் போகும். அப்படியானால் நெகட்டிவ் எண்ணங்களோட சண்டையிடுறது வேலை செய்யாது. அது அதுக்கு உணவு போடுறதுக்கு சமம் அப்படின்னா வேற என்னதான் தீர்வு? அதை கண்டுக்காம ஓடிடலாமா? ஓடுறதும் ஒரு வகையான சண்டை தான். அப்புறம் என்னதான் பண்றது? அதுக்கான விடைதான் திப்பெத்திய ஞானத்துல உள்ள ஷோட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி மற்றும் தீவிரமான எதிர்ப்பெண்மை, ரேடிக்கல் நான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற தத்துவம். இந்த ஷோட் பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, நீங்க தற்காத்துக்கிறதுக்கோ அல்லது சண்டை போடுறதுக்கோ பதிலா வா உள்ளே வா அப்படின்னு மனதோட கதவை அந்த எண்ணத்துக்காக முழுவையா திறந்து வைக்கணும். உள்ளே கூப்பிடணுமா? ஆமா. எந்த அரக்கனை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ அந்த அரக்கனை நேரா உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அதுக்கு அன்பையும் தேநீரையும் கற்பனையாக கொடுக்கணும். ஒரு நிமிஷம். கேட்பதற்கு நல்லா இருக்கு, ஆனா இது நிஜத்துல ரொம்ப ஆபத்து இல்லையா? ஏன் அப்படி தோணுது? எனக்கு ஒரு பயங்கரமான மரண பயமோ அல்லது ஒரு பேனிக் அட்டாக்கோ வருதுன்னு வச்சுக்குவோம். அதை நான் உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டா அது என்னை முழுமையாக ஆக்கிரமிச்சு என்னை பைத்தியமாக்கி விடாதா? இது நெருப்போட விளையாடுறது போல தோணுது. உங்க பயம் 100% நியாயமானது. ஆனா மனதோட மாயாஜாலமே இதுதான். இருண்ட எண்ணங்கள் எல்லாமே நமது பயத்தாலும் நமது எதிர்ப்பாலும் தான் உயிர் வாழுது. அவற்றுக்கென்ற சொந்தமா எந்த தனிப்பட்ட சக்தியும் கிடையாது. புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது ஒரு சைக்கிள் பிரேக் பிடிக்கிறது போல. நீங்க வேகமா சைக்கிள்ல போகும்போது சறுக்க தொடங்குனா பயந்து போய் முன்பக்க பிரேக்க மிக அழுத்தமா பிடிச்சா என்ன ஆகும்? வண்டி இன்னும் மோசமா வழிக்கு நம்ம கீழே தள்ளிடும். அதேதான். ஆனா எதிர்ப்ப கைவிட்டு பிரேக்க விடுவித்து ஹேண்டில் பார தளர்வா பிடிச்சா என்ன ஆகும்? ஓ, அந்த வேகமே கொஞ்ச தூரத்துல தானா அடங்கி வண்டி நேராயிடும். எக்ஸாக்ட்லி. ஒரு அரக்கனை எதிர்க்கிறத நிறுத்திட்டு அதுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுக்கும்போது உங்க எதிர்ப்பு குறையுது. எதிர்ப்பு குறையும் போது அந்த பயமும் மெல்ல மெல்ல தன் பலத்தை இழந்து காணாமல் போகும். இது மிகச்சிறந்த ஒரு உளவியல் தந்திரம். வாவ், இந்த சைக்கிள் பிரேக் உதாரணம் மிக தெளிவா புரிய வைக்குது. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு உணர்ச்சிகரமான சூழ்நிலையில, அதாவது நமக்கு மிகவும் கோபம் அல்லது அழுகை வரும்போது அந்த எண்ணத்தை எதிர்த்து சண்டையிடாம அந்த ஹேண்டில் பார தளர்வா பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இதை ட்ரை பண்ணி பார்த்த எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அது ரொம்ப கஷ்டம்தான். அதனாலதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ் சித்தர் தாய்மானவர் இதை மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. மனிதனோட மனப்போராட்டத்தை அவர் ஒரு பாடல்ல கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது அப்படின்னு சொல்றாரு. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது. அந்த வரிகளோட ஆழத்தை நேயர்களுக்காக கொஞ்சம் விரிவா விளக்குங்களேன். கண்டிப்பா. கந்துக மதக்கரி அப்படின்னா மதம் பிடித்த ஒரு பெரிய யானை. ஒரு ஊரையே துவம்சம் செய்யும் மதம் பிடித்த யானைய கூட சங்கிலி போட்டு தந்திரமா அடக்கிவிட முடியும்.
அதனால அதை அடக்கிடலாம். ஆனா சிந்தை அல்லது மனம் அப்படிங்கிறது ஒரு நிழல் போன்றது. அதுக்கு உருவமே இல்ல. உருவம் இல்லாத ஒன்னோட நாம சண்டையிடுறது காத்துல கத்தி வீசுறது போல. அது நமக்கு நாமே வலியை ஏற்படுத்திக் கொள்வது போன்றதே தவிர எதிரிய ஒருபோதும் வீழ்த்தாது. ஆக இதெல்லாம் உணர்த்தும் விஷயம் என்ன? இந்த மொத்த தேடலோட சாராம்சத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதோட முழுமையான சாராம்சம் இதுதான். இது என் எண்ணம், இது எனக்கான பிரச்சனை அப்படின்னு நாம உரிமை கொண்டாடுறோமே, அந்த ஓனர்ஷிப்பை முதல்ல கைவிடணும். நான் என்ற அகங்காரம் இருக்கும் வரை அந்த ஓனர்ஷிப் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க ஒரு திறந்த வானமா மாறிடணும். திறந்த வானமா? ஆமா, மேகங்கள் போல எண்ணங்கள் வரும் போகும். சில மேகங்கள் கருப்பா இருக்கும், சில வெண்மையா இருக்கும். ஆனா வானம் எந்த மேகத்தோடும் சண்டை போடுறதில்ல. அவற்றை எந்த எதிர்ப்பும் இல்லாம வெறும் சாட்சியா ஒரு விட்னஸா கவனிக்கிறது தான் தாயுமானவர் சொல்லும் உண்மையான சும்மா இருத்தல். எந்த ஒரு லாஜிஸ்மையும் அந்த சாட்சி நிலையை ஏமாற்ற முடியாது. எவ்வளவு ஆழமான தெளிவு இது! நாம கூப்பிடவே இல்லைனாலும் உள்ளே வரும் விருந்தாளிகள் தான் இந்த எண்ணங்கள். அவங்களுக்கு நமது கவனம் அப்படிங்கிற உணவை நாமே சமைச்சு போட்டு அலெக்சாண்ட்ரா டேவிட் நீல் உருவாக்குனது போல அவங்கள பெரிய துல்பா அரக்கர்களா நாமே மாத்துறோம். கரெக்ட். எகிப்து ஞானிகள் சொன்ன அந்த லாஜிஸ்மோயின் தந்திரத்தை புரிஞ்சுக்காம நம்ம சண்டையிடுறோம். ஆனா தீர்வு ஷோட் பயிற்சி சொல்லும் அந்த தீவிரமான எதிர்ப்பின்மை மற்றும் தாயுமானவர் சொல்லும் அந்த சும்மா இருத்தல் தத்துவத்துல தான் இருக்கு அப்படிங்கறத மிக தெளிவா உணர்த்தினீங்க. நிச்சயமா. இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்தை நாடகப்படுத்த விரும்புறேன். இத்தனை வருஷங்களா உங்க பயத்துக்கும் உங்க கவலைகளுக்கும் உங்க தாழ்வு மனப்பான்மைக்கும் உங்களுடைய கவனத்தை உணவா கொடுத்து உங்க மூளையில தார்ச்சாலைகளை போல இருண்ட துல்பாக்களை நீங்களே உருவாக்கியிருக்கீங்களவா? நாளையில இருந்து உங்களுடைய அந்த கவனம் என்ற விலைமதிப்பற்ற உணவை உங்க அமைதிக்கும் அன்பிற்கும் கொடுத்தா உங்களை சுற்றி எவ்வளவு அழகான வலிமையான ஒரு நிஜத்தை உங்களால உருவாக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான கேள்வி. இறுதியாக நீங்க தனியா யோசிக்கிறதுக்கான ஒரு புதிய கோணத்தை நான் இங்க விட்டு செல்ல விரும்புறேன். நாம எல்லாரும் தொடர்ந்து நாமே சரி செய்யணும், நமது குறைகளை இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு தினமும் தியானம் புத்தகம்னு போராடிக்கிட்டே இருக்கோமே. சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களை நீங்களே சரி செய்யணும் அப்படின்னு இவ்வளவு காலமா போராடிட்டு இருக்கிற அந்த எண்ணம் கூட உங்க ஈகோ உங்களை ஒரு முடிவில்லாத ஓவர் திங்கிங் சுழலுக்குள்ள சிக்க வைக்க பயன்படுத்தும் மிகப்பெரிய தந்திரமா இருந்தா என்ன செய்யறது? உங்களை சரி செய்ய நீங்க உடைந்த பொருளே அல்ல. எதிர்ப்பை கைவிடுங்க, வெறும் சாட்சியா இருங்க. நீங்க அழைக்காத அந்த விருந்தாளி வரட்டும், அமரட்டும், பின்பு அவராகவே கடந்து செல்லட்டும். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.